இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கறி. இது ஒரு பேச்சுலர் கறின்னு கூட நம்ம சொல்லலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ், கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 2ஆக கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு இது வந்து பொன்னிறமாக வதங்கணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுத மனம் வந்து வெளியே வரும் நம்ம வதக்கும் போது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. அந்த டைமில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது 3 போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு மசாலா போட்டு வச்சுருக்கிற சிக்கன் கறிக்கட்டை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம உருளைக்கிழங்கு வேணாலும் போடனாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் நடுவில் வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அடி பிடிச்சிரும். 15 நிமிஷம்னு சொல்கிறது வந்து ஒரு டைம் லெவல் தான். நம்ம வந்து சிக்கன் வெல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். நம்ம சிக்கன் நல்லா வெல்டன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணும்ல நமக்கு கறிக்கு. அதுக்காக கொஞ்சம் கரம் மசாலா, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இது வந்து சாதத்து கூட சூப்பராக இருக்கும். வேணால் சப்பாத்தி, ஃபுல்கா இல்லைனா பரோட்டா கூட சாப்பிட்லாம். வேறு என்னங்க, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.